நபி அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. நபித்தோழர் ஹல்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு தடவை நானும் என் 2 நண்பர்களும் கடும் பசியால் காதும் கண்ணும் அடைக்கும் அளவு போய்விட்ட நிலையில் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிற தோழர்களுக்கு முன் தலை காட்டினோம். வறுமை சூழ்ந்திருந்த அந்த நிலையில் அவர்களால் எவரும் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தம் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு 3 பெட்டை வெள்ளை ஆடுகள் இருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றிலிருந்து பால் கறந்து நாம் பகிர்ந்து குடிப்போம் என்று சொன்னார்கள். அவ்வாறு நாங்கள் பால் கறந்து எங்களில் ஒவ்வொருவரும் தமக்குரிய பங்கை பருகினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் சென்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பங்கை அவர்களுக்காக எடுத்து வைத்தோம். எங் பங்கை நாங்கள் அறிந்துவிட்ட நிலையில் அன்று இரவு தூங்கும்போது சைத்தான் என்னிடம் வந்து, முகமது அவர்கள் அன்சாரிகளிடம் செல்லும் போது அவர்களுக்கு அன்சாரிகள் அன்பளிப்பு வழங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பெற்று புசித்து கொள்வார்கள். இந்த ஒரு மிடர் பால் அவர்களுக்கு தேவை இருக்காது என்று சொன்னான். எனவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வைத்திருந்த பாலை எடுத்து பருகிவிட்டேன். என் வயிற்றுக்குள் பால் இறங்கியதும் அந்த பாலை திரும்பி கொடுக்க வழியில்லை என நான் உணர்ந்தேன். மீண்டும் இப்போது சைத்தான் என்னிடம், உனக்கு கேடு நேரட்டும், என்ன காரியம் செய்துவிட்டாய்? முகமது அவர்களுக்குரிய பானத்தை பருகிவிட்டாயே. அவர் இங்கு வரும்போது பால் இல்லாததை கண்டு உமக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் நீ அழிந்து விடுவாய், உனது இம்மை மறுமையின் பாழாகி போய்விடுமே என்று கூறி என்னை சஞ்சலப்படுத்தி விட்டான். அப்போது என் மீது ஒரு சால்வை இருந்தது. அதை என் பாதங்களின் மீது போர்த்தினால் தலை வெளியே தெரியும், தலை மீது போர்த்தினால் என் பாதங்கள் வெளியே தெரியும். முழுமையாக போர்த்தி கொள்ள அது போதுமானதாக இருக்கவில்லை. எனக்கு குற்ற உணர்வால் தூக்கம் வராமல் இருந்தது. என் 2 தோழர்களும் தூங்கிவிட்டனர். நான் செய்த தவறை அவர்கள் இருவரும் செய்யவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சலாம் சொன்னார்கள். அவர்களின் வழக்கம்படி பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவார்கள். பின்னர் தமது பானத்தை நோக்கி வந்து அதை திறந்தார்கள். அதில் எதுவும் இருக்கவில்லை. அப்போது வானத்தை நோக்கி தமது தலையை உயர்த்தினார்கள். இப்போது எனக்கு எதிராக அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ, நான் அழிந்து போய்விடேனோ என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, எனக்கு உண்ண உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக பானம் புகட்டியவருக்கு நீ பானம் புகட்டுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். நான் எனது சால்வையை எடுத்து அதை இறுக்கமாக என் மீது கட்டிக்கொண்டு கத்தியை கையில் எடுத்துக்கொண்டேன். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய அந்த வெள்ளை ஆடுகளை நோக்கி சென்று அவற்றில் கொழுத்த ஆடு எது என்பதை பார்த்து அதை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அறுக்கலாம் என நினைத்தேன். ஆனால் அந்த ஆட்டை நான் பார்த்தபோது அவற்றின் பால் மடிகள் திரண்டு காணப்பட்டனர். அவற்றில் ஒவ்வொன்றும் பால் சுரந்து காணப்பட்டனர். உடனே நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் பால் கறப்பதற்காக பயன்படுத்தும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நுரை ததும்பும் அளவு பால் கறந்தேன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், இன்றிரவு நீங்கள் உங்களுக்குரிய பானத்தை பருகினீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் பருகுங்கள் என்றேன். அவர்கள் பருகிவிட்டு பிறகு மீதியை என்னிடம் கொடுத்தார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் பருகுங்கள் என்றேன். அவர்கள் பருகிவிட்டு மீதியை என்னிடம் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாகம் தணிந்து விட்டது. அவர்களது துஹா எனக்கு கிடைத்து விட்டது என்பதை நான் அறிந்து மகிழ்ச்சியால் பூமியில் விழுந்து விடும் அளவு சிரித்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக்தாதே, ஏதோ ஒரு குறும்பு செய்துள்ளீர், அது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, இன்னின்னவாறு நடந்தது, இப்படி நான் செய்தேன் என்று பதில் கூறினேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள கருணையாகும். இதை முன்பே என்னிடம் தெரிவித்திருக்க கூடாதா? நம் தோழர்கள் இருவரையும் நாம் எழுப்பி அவர்களுக்கும் இதை கிடைக்க செய்திருக்கலாமே என்று கூறினார்கள். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வாகும்.